ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறான சபைகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நன்மாராயம் கூறப்பட்டிருக்கின்றன. அத்தனை நன்மைகளும் பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்றும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் குறிப்பிட்டது போல நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். அவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பில் உங்கள் முன்னால் சில விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக நாம் எல்லோரும் 1446வது வருடத்தின் ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களில் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று சொல்கிறார். அந்த மாதங்களை அடையாளப்படுத்தும் போது உலமாக்கள் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பகுதிகள் அவை என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் ஹாஜிகள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமிகு மக்கமா நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் சுமார் 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வர இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சவுதி அரேபிய ஹஜ் அமைச்சு அறிவித்துள்ளது. எல்லோருடைய உள்ளங்களிலும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. முஸ்லிம்களாக பிறந்த அனைவருமே அல்லாஹ்விடத்தில் செய்கிற ஒரு பிரார்த்தனையும் கூடாது. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்வில் ஒரு தடவையாவது ஹஜ் செய்வதற்கு எனக்கு நீ அருள் பாலிப்பாயாக, தௌஃபிக் செய்வாயாக என்று கேட்காத முஸ்லிம்களே இருக்க மாட்டார்கள். அவர் கடுமையான ஏழையாக இருந்தால் கூட நிச்சயமாக ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஹஜ் கடமை என்பது உண்மையிலேயே வசதி படைத்தவர்களுக்கு, வசதி என்று சொன்னால் உடல் வலிமை, போக்குவரத்து வசதி போன்ற வசதிகள் படைத்தவர்கள் மீதுள்ள கடமையாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அல்லாஹுக்காக வேண்டி பயண சக்தி உடையவர்கள் மக்காவுக்கு சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு சக்தி படைத்தவர்கள் மீது ஹஜ் கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ் செய்வதற்கான உடல் வலிமையும் பொருளாதார வசதியும் போக்குவரத்து வசதிகளும் உள்ள ஒருவர் கண்டிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் சொல்லுவார்கள், யார் ஒருவர் ஹஜ் செய்வதற்குரிய வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் மரணிக்கிறாரோ அவர் விரும்பினால் யஹூதியாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ மரணித்து கொள்ளட்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை ஹஜ் ஆகும். இந்த ஹஜ் கடமைக்கான முதல் அழைப்பை விடுத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வஅத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்.
நபியே, ஹஜ்ஜிக்காக வேண்டி நீ மக்களுக்கு அழைப்பு விடுப்பீராக என்று. இந்த அழைப்பை முதலில் விடுத்த நபியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த ஹஜ் கடமையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருவாயில்தான், வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தான் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு போக தயாராகிறேன் என்கிற செய்தியை அறிவித்த போது அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்வதற்காக வேண்டி நிறைய முஸ்லிம்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் தயாரானார்கள். லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக மக்கமா நகரம் வந்து சேர்ந்ததை ஹதீஸ்களின் ஊடாக நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு ஹஜ் செய்ய வந்த சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னை எவ்வாறு ஹஜ் செய்ய நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வாறே ஹஜ்ஜை செய்யுங்கள், என்னை பார்த்து ஹஜ்ஜை செய்யுங்கள். நான் எப்படி செய்கிறேன் என்பதை அறிந்து, நான் எப்படி செய்கிறேன் என்பதை பார்த்து அந்த அடிப்படையில் உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் ஹஜ் செய்தார்கள். நாமும் இன்று ஹஜ்ஜுக்கு போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் தான் ஹஜ் செய்ய வேண்டும். நம்முடைய மனோ இச்சைப்படியோ அல்லது நாம் கேள்விப்படுகிற அடிப்படையிலோ ஹஜ் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் ஹஜ் செய்ய வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னை பார்த்து உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஹஜ் செய்கிறார்கள். அதிலிருந்து முஸ்லீம்கள் ஹஜ் கடமையை வருடா வருடம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த கொரோனா காலத்திலும் கூட ஹஜ் கடமை நிறைவேற்றப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பாகும். உலகம் அழியும் வரையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ் கடமை நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். உலக அழிவு வரைக்கும், இந்த உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் வாழுகிற முஸ்லீம்கள் அல்லாஹுடைய உதவியால் வருடா வருடம் ஹஜ் கடமையை நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள். இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஹஜ் கடமையை நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும், ஹஜ் என்று வருகிற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நினைவு கூறக்கூடிய ஒரு வணக்கமாக அல்லாஹ்வினால் இந்த ஹஜ் கடமை ஆக்கப்பட்டுள்ளது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நினைவு என்பது முஸ்லிம் சமூகத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினால் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். எனவே தான் நம்முடைய அத்தஹியாத் ஓதுகிற போது, தொழுகையின் இறுதியில் முதலாவது அத்தஹியாத் முடிந்து இரண்டாவது அத்தஹியாத் ஓதுகிற போது, அந்த அத்தஹியாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவோம். ஸலவாத்து சொல்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஸலவாத்திலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நாம் ஓதுவது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். இப்போ ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவைகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பது அவனுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியான மிக முக்கியமான ஒரு தூதராக காணப்படுகிறார்கள். அதாவது திட உறுதி பூண்ட ரசூல்மார், உலுல் அஸ்ம் மினர் ருசுல் என்று
ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், நபி இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு தனிநபராக இருந்து இந்த மார்க்க பணியை மேற்கொண்ட அவர்களை அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான் என்றால் அவருடைய வரலாறு அந்த அளவுக்கு முக்கியமானதாக காணப்படுகிறது. முதலிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் தூதராக அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் தௌஹீதை இந்த மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தௌஹீதை சொல்வதற்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டார்கள். சாதாரணமான கஷ்டங்கள் கிடையாது. அவர்கள் பல கோணங்களில் பல அடிப்படைகளில் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியான உண்மையான இலாஹ், உண்மையான கடவுள் என்பதை சொல்வதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலே அந்த மக்களுக்கு சொல்லி பார்க்கிறார்கள், நீங்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். இந்த கடவுள்கள் எந்த சக்தியும் அற்றவர்கள், இவர்கள் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களிடத்தில் நீங்கள் போய் உதவி தேடுவதோ, அவர்களிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதோ, அவர்களிடத்தில் போய் நீங்கள் தவக்குல் வைப்பதோ, அவர்களுக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதோ என்பது பிழையானது என்று அவர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அதை கேட்காத போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவர்களுக்கு வாய்க்கிறது. ஒரு திருவிழா, அந்த ஊர் மக்களுக்கு ஒரு திருவிழா நடைபெறுகிறது. மக்கள் எல்லோரும் திருவிழாவுக்கு செல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்கள். நீங்களும் திருவிழாவுக்கு செல்ல வாருங்கள் என்று அழைத்த போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், வர முடியாது என்று சொன்னார்கள். இது அவர்கள் சொன்ன ஒரு பொய்யாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறது. அவர்கள் அந்த பொய்யை சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறார்கள். மக்கள் போய்விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அங்கிருந்த அவர்களுடைய சிலைகளை உடைக்கிறார்கள். அந்த சிலைகளை உடைத்துவிட்டு பெரிய சிலையை மாத்திரம் அவர்கள் உடைக்காமல் விட்டு விடுகிறார்கள். மக்கள் திருவிழாவுக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இதை யார் செய்திருப்பார் என்று ஆத்திரப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். தேடுகிற போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ஃபதன் யத்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், ஒரு வாலிபர் ஊரிலே இருந்தார், அவர்தான் இந்த சிலைகளை பற்றி நிறைய பேசுவார். இந்த சிலைகளுக்கு ஆற்றல் கிடையாது, சக்தி கிடையாது, அதை நீங்கள் வணங்காதீர்கள், சர்வ வல்லமையும் கொண்ட பூரணமான பண்புகளை கொண்ட இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை படைத்த ரப்பை மட்டுமே வணங்குங்கள் என்று அந்த வாலிபர் சொல்லி கொண்டிருந்தார். யுகாலு லஹு இப்ராஹிம், அந்த வாலிபருக்கு இப்ராஹிம் என்கிற பெயர் சொல்லப்படும் என்றதும் அந்த பிரதேசத்து மன்னரும் மக்களும் அவரை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து பிடித்து கொண்டு வந்து இதை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது யார் என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக புத்தி சாதுரியமாக பதில் சொல்கிறார்கள், உங்களுடைய பெரிய கடவுள் அப்படியே இருக்கிறார், அவர் இருக்கிற போதுதான் இந்த சிறிய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் போய் அந்த கடவுளிடத்திலே கேளுங்கள், உடைத்தவர் யார் என்று அவர் காட்டித் தருவார். என்னை எதற்காக நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்கள், என்னையே நீங்கள் மிரட்டுகிறீர்கள், அதட்டுகிறீர்கள் என்று அவர் கேட்டபோது அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. இவர்தான் செய்திருப்பார் என்கிற உறுதியான முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். வந்த பிறகு அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும். இதுதான் அவர்களுடைய முடிவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்டுவது என்றால் எப்படி தீர்த்து கட்டுவது? இதற்கு பிறகு இவரை போன்ற ஒருவர் வரக்கூடாது. யாராவது வந்து இப்படி பேசினால் அவருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். அந்த முறையில் நாம் இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு பெரிய குழியை தோண்டி, ஒரு கிடங்கை தோண்டி, அந்த கிடங்கிலே நெருப்பை மூட்டுகிறார்கள். நெருப்பை மூட்டி மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே தூக்கி வீசுகிறார்கள். வீசுகிற போது கையை பிடித்து இழுத்து தூக்கி வீசும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதட்டப்படவில்லை, தடுமாறவில்லை. அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். எனக்கு என்னுடைய ரப்பு போதுமானவன், நான் என்னுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே மிக சிறந்தவன்
என்று சொன்னார்கள். நெருப்பிலே தூக்கி போடுகிறார்கள். அல்லாஹு தஆலா நெருப்பை பார்த்து சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், வெறும் குளிர்ச்சியாக மட்டும் இருந்திருந்தால், அல்லாஹ் யா நாரு கூனி பர்தன் அலா இப்ராஹிம் என்று சொல்லியிருந்தால், இப்ராஹிமே நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக இரு என்று மட்டும் சொல்லியிருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அந்த நெருப்பில் ஃப்ரீஸ் ஆகி இருப்பார்கள், உறைந்து போயிருப்பார்கள். அல்லாஹு தஆலா அதோடு சேர்த்து சலாமன், பாதுகாப்பாகவும் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் அந்த நெருப்பில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்துவிட்டு வெளியே வந்தார்கள் என்பதை நாம் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இந்த தௌஹீதை, வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாஹ், உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற கொள்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்தார்கள். சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஅவாவை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது அவர்கள் சந்தித்த இந்த பயங்கரமான நிகழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் சில படிப்பினைகளை தர வேண்டும். முதலாவதாக, தௌஹீத் என்கிற இந்த கொள்கை எந்தளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மேலோட்டமாக புரிந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தௌஹீத் கலிமாவினுடைய ஆழமான அர்த்தங்களை படிப்பதிலே நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நிறைய பேர் தவறிவிடுகிறார்கள். இதனால்தான் நாம் இன்று நிறைய பாவங்களையும் ஒழுக்கச் சீர்கேடுகளையும் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தில் பிடிப்பில்லாமல் இருப்பதையும் காணுகிறோம். இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஒருவர் ஒரு உணர்ச்சியான உரையை கேட்டால், இமோஷனலாக ஒரு உரை ஒரு அறிஞரினால், ஒரு ஹத்தீபினால், ஒரு இமாமினால் நிகழ்த்தப்படுகிறது என்றால் உடனே சில முடிவுகள் எடுப்போம். இப்போ தொழுகையை பற்றி அவர் இமோஷனலாக பேசுகிறார். பேசும்போது அவர் அழுது விடுகிறார். அல்லாஹுடைய தூதர் இப்படி தொழுதார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிற போது இப்படி நடந்தது, இப்படியெல்லாம் இருந்தது என்று சொல்லும்போது உடனே நான் தொழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். ஒரு ஜும்மா உரையில் இதை சொல்லிவிட்டால் தொழ வேண்டும் என்று முடிவெடுப்போம். கடைசியிலே அன்று அசர் தொழுகை தொழுவோம், மகரிபை தொழுவோம். பிறகு படிப்படியாக போகும்போது தொழுகையே இல்லாமல் போகிற நிலையை நிறைய பேருடைய லைஃப்பில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரத்தை நமக்கு ஒரு அடிப்படையான அம்சமாக ஆக்கியிருக்கிறான். அதை குர்ஆனிலே அவன் சொல்லி காட்டுகிறான். வலா துஅ்து ஸுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், நீங்கள் வாழ்வதற்குரிய அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரம் அதை புத்தி இல்லாதவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கே பொருளாதாரம் வாழ்வதற்கு அடிப்படை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வாழ்வதற்கு அடிப்படையாக அமைக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் தேட வேண்டும், இந்த பொருளாதாரத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகின்றன. அதிலே மிக முக்கியமான ஒன்று தான் வட்டி. வட்டி என்பது ஒரு கொடுமையாகும். சாதாரணமான கொடுமை அல்ல, மிக மோசமான ஒரு கொடுமை தான் வட்டியாகும். எனவே தான் இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனங்களை நாம் பார்த்தால், வட்டி சாப்பிடுகிறவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பது போன்ற கருத்தை தரக்கூடிய வசனங்களாக அவை காணப்படுகின்றன. வட்டியை விடாதவர்கள், ஏற்கனவே அறிவில்லாமல், தெளிவில்லாமல், அறியாமையின் காரணத்தினால் வட்டியிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அந்த வட்டியை அறிந்ததும் விட வேண்டும். அப்படி விடவில்லை என்றால் ஃபஅ்தனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள்
அல்லாஹோடும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்வது போன்ற ஒரு நிலை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆனால் இப்போ பயான் பண்ணும்போது ஒரு அறிஞர் இது பற்றியும் இமோஷனலாக பேசுகிற நேரத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? இதற்கு பிறகு வட்டிக்கே போவதில்லை, என்ன நிலை வந்தாலும் நான் வட்டியிலிருந்து விடுபட்டு விடுவேன். ஆனால் இந்த முடிவெடுக்கிறவரால் அந்த முடிவில் நிலைத்திருக்க முடியவில்லை. 2 உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று கடமையில் நம்முடைய முடிவும் தொடர்ச்சியான நம்முடைய பயணமும், இன்னும் ஒன்று தடையில் உள்ள இந்த வட்டி என்கிற ஒரு உதாரணமும் அதை நடைமுறைப்படுத்துவதில் நம்முடைய நிலையும். இது போன்றுதான் எல்லா விஷயங்களிலும் நம்முடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு கட்டம் வரும்போது நாம் தீனை 2ஆம் நிலைக்கு தள்ளிவிடுகிறோம். முதல் நிலையிலே நம்முடைய துனியாவை கொண்டு வந்து வைக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தௌஹீத் நமக்கு புரியாதது தான். பொதுவாக எல்லோரும் தௌஹீதை குறிப்பாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் புரிவதற்கு இலகுவாக 3ஆக பிரிப்பார்கள். தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீத் அல் அஸ்மா வசிஃபாத் என்று சொல்வார்கள். சில மாணவர்கள் இதை பாடமாக்கி கொள்வார்கள். இப்படி 3 பிரிவு இருக்கிறது என்று பாடமாக்கி கொள்வார்கள். ஆனால் இதனுடைய அடிப்படையான தத்துவம் நிறைய பேருக்கு புரிவதில்லை. இந்த தத்துவம் புரியாத காரணத்தினால்தான் தௌஹீத் என்றால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா எதை சொல்லுகிறது, ஏன் இந்த கலிமாவுக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தினால் எதிர்க்கப்பட்டார்கள், ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஃபிரௌன் புறப்பட்டான், ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் கொலை செய்வதற்கு முன் வந்தார்கள், இந்த கலிமாவை சொன்னதனால் ஏன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் கொடுமைப்படுத்தி அவர்களுடைய ஊரில் இருந்தவர்களை துரத்தினார்கள் என்கிற கோணத்தில் சிந்திப்பதில்லை. ஜஸ்ட் ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தை, இதற்காக நெருப்பிலை தூக்கி போட வேண்டும், இதற்காக ஏன் அவரை கொலை செய்வதற்காக வேண்டி ஃபிரௌன் படையோடு செல்ல வேண்டும், எதற்காக அவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த மக்கள் புறப்பட வேண்டும், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதற்காக வேண்டி ஊரை விட்டு அவர்களை துரத்த வேண்டும், அவர்களுடைய உயிருக்கு விலை பேச வேண்டும் என்கிற கோணத்தில் நாம் யோசிப்பதில்லை. என்னது, சில பள்ளிகளில் போனால் சில தொழுகைகளுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார்கள். நாம் சொல்லுவோம் நன்மை, சில இப்போ தனியாக அதை செய்தால் நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் காலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 தடவைகள் சொல்வாராக இருந்தால் அவருக்கு கிடைக்கிற நன்மையை சொல்லுகிறார்கள். முதலாவதாக 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். இரண்டாவதாக 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். மூன்றாவதாக 100 பாவங்கள் அவருக்கு அளிக்கப்படும். அதே போல அவருக்கு அன்றைய தினம் மாலை நேரம் வரைக்கும், காலையிலே இதை 100 தடவை ஓதினால் மாலை நேரம் வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து பூரண பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும். மாலையில் இதை 100 தடவைகள் ஓதினால் விடியும் வரைக்கும், மறுநாள் காலையாகும் வரைக்கும் இந்த நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது நம்ம பெரிய அளவில் அதனுடைய ஆழமான அறிவில்லாமல் ஓதினாலும் கிடைக்கும். ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம், ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னபோது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் நெருப்பில் தூக்கி போட்டார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஏன் முடிவெடுத்தார்கள் என்பதை சிந்தித்தால் நம்முடைய பலவீனத்திற்கான விடை நமக்கு கிடைக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தௌஹீத் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் இந்த தௌஹீதை அவர்களுடைய மக்களுக்கு போதித்தார்கள். முதலில் அவர்கள் போதித்தது தௌஹீதை தான். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்திற்கு முதலில் போதித்தது இந்த தௌஹீதை தான். அப்போ இந்த தௌஹீதை அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. சாதாரணமான மாற்றம் அல்ல. தௌஹீத் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருகிற போது அந்த வருவதற்கு முன்னால் இருந்த அந்த சமுதாயத்தின் நிலையை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்கிறோம், ஜாஹிலிய காலம் என்று சொல்கிறோம். எல்லா விதமான அநியாயங்களையும் அந்த மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பாவங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள்.
அதிலே மிக பயங்கரமான பாவமாகிய ஷிர்கில் அந்த மக்கள் மூழ்கி போயிருந்தார்கள். ஷிர்கில் எந்த அளவுக்கு மூழ்கி போயிருந்தார்கள் என்றால், அவர்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு சிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக கட்டப்பட்ட கஅபா என்கிற அந்த ஆலயத்தை சுற்றி 360க்கு மேற்பட்ட சிலைகளை அவர்கள் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அவர்கள் பயணம் செய்யும் போது, புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பிரயாணங்கள் கூடுதலாக அரபிகள் செய்வார்கள், நாடோடிகள். எனவே அவர்கள் கூட ஆடுகளை கொண்டு செல்வார்கள். அப்படி ஆடுகளை கொண்டு செல்கிற அவர்கள் சில நேரங்களில் ஒரு கடவுள் பக்தி அவர்களுக்கு வந்துவிட்டால் ஒரு இடத்திலே நின்று மணலை ஒரு குவியலாக ஆக்குவார்கள். அது சரியாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த மணல் குவியலில் அந்த ஆட்டினுடைய பாலை கறப்பார்கள். ஒரு ஷேப்புக்கு அது வரும், அதை வணங்குவார்கள். இந்த அளவுக்கு ஷிர்கில் மிக மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அதுபோல அவர்கள் கொலை செய்வதிலே சாதாரணமாகவே நடந்து கொண்டார்கள். சாதாரணம் என்றால் கொலை செய்கிறது சின்ன விஷயம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வாளேந்தி போராடுவதும் இரத்தம் ஓட்டுவதும் அவர்களுடைய இயல்பாகவே இருந்து கொண்டிருந்தது. ஒரு சின்ன விஷயத்திற்காக 40 வருடங்கள் அவர்கள் ஒரு சண்டையில் ஈடுபட்டதாக வரலாறு சொல்கிறது. இப்படியாக அவர்கள் கொலை வெறி பிடித்து அலைந்து திரிந்தார்கள். இந்த கொலை வெறியில் கேவலமான ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார்கள். என்னவென்றால், பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை அவர்கள் உயிரோடு புதைத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், வ இதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் வினவப்படும், எதற்காக நீங்கள் உயிரோடு புதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டீர்கள் என்று. அப்படி குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய புத்தி பேதலித்து போயிருந்தது. மதுபானம் அருந்துவதிலே போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். வீடுகளிலே மதுபான உற்பத்தி நடக்கும், மதுபானம் அருந்துவார்கள். அக்ரமக்குமுல்லா, விபச்சாரத்திலே அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபாடு காட்டினார்கள். கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தில் சில வீடுகளில் கொடிகள் பறக்கும். அதனுடைய அர்த்தம், இந்த வீட்டுக்கு வந்தால் விபச்சாரம் செய்யலாம் என்று. சில நேரங்களில் ஒரு வீட்டுக்குள் பலர் போய் விபச்சாரம் செய்கிற நிலையும் இருந்திருக்கிறது. இப்படி விபச்சாரத்திலே எல்லை மீறி இருந்தார்கள். அவர்களுடைய வருமான வழிகளில் பிரதானமாக கொள்ளை அடிப்பது, களவெடுப்பது என்பது இருந்தது, வழிப்பறை கொள்ளை. இப்படியெல்லாம் மிக மோசமான நிலையிலிருந்த அந்த மக்களை இன்று நாம் ரதியல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹு அன்ஹா, ரதியல்லாஹு அன்ஹும் என்று துஆ செய்கிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் மாற்றினார்கள் என்றால் இந்த தௌஹீத் தான் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு பெரிய மாற்றம் இந்த தௌஹீதினால் ஏற்பட்டது. இப்போ சாதாரணமான விஷயம் அல்ல. நமக்கு தெரியும், ஒருவர் ஒன்றுக்கு அடிக்ட் ஆகிவிட்டால், அடிமைப்பட்டு அதிலேயே பழக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து அவரை விடுவிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ ஜாஹிலிய காலத்தில் இருந்த மக்கள் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். இந்த மக்கள் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். ஒரு தோழரை அனுப்பி, மதீனாவிலே நீங்கள் தெரு தெருவாக சென்று இந்த செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார்கள். அல்லாஹு தஆலா மதுபானத்தை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். இவ்வளவுதான் அந்த அறிவித்தல். அல்லாஹு தஆலா மதுபானத்தை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், இதை நீங்கள் அறிவித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர் போய் ஒவ்வொரு தெருவாக நின்று இந்த செய்தியை அறிவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், என்ன நடந்தது தெரியுமா? நம்ம படித்திருக்கிறோம், மதீனாவின் தெருக்களெல்லாம் மது ஆறாக ஓடியது. ஏனென்றால் வீடுகளிலே வைத்திருந்த அவ்வளவு மதுபானங்களையும் கொண்டு வந்து அவர்கள் கொட்டிவிட்டார்கள். விபச்சாரம் செய்வதை அல்லாஹுடைய தூதர் தடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 2 விபச்சார செய்திகள் ரெக்கார்டாகி இருக்கின்றன. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த விபச்சாரம் ஹராம் என்று சொன்ன பிறகு 2 விபச்சார செய்திகள் பதிவு செய்யப்பட்டு, அந்த 2ம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்றால், யாரும் பார்க்கவில்லை, யாரும் காணவில்லை. அவர்களாக வலண்டியராக வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். வந்தவர்கள் அப்படித்தான் வந்தார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வருகிறார். தஹிர்னி யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹுடைய தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஒரு பைத்தியம் பிடித்தவரை போல ஓடி வருகிறார். அவரால் தான் செய்த விபச்சாரத்தை ஜீரணிக்க அவரால் முடியவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அவரை அனுப்பி வைக்கிறார்கள். நீ ஒரு பெண்ணோடு தனிமையாக இருந்திருப்பாய், தௌபா செய். நீ ஒரு பெண்ணை முத்தமிட்டிருப்பாய், தௌபா செய். உனக்கு தண்டனை இல்லை இந்த உலகத்தில் என்று சொன்ன போதெல்லாம் அவர் போய் திரும்ப வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹுடைய தூதர் அவருக்கு கல்லால் எறிந்து கொலை செய்யுமாறு தீர்ப்பு வழங்கினார்கள். அதே போல காமிதியா என்கிற கோத்திரத்து பெண்மணி விபச்சாரம் செய்கிறார்கள். யாரும் பார்க்கவில்லை. அவராக வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்ப பார்த்தது போல என்னையும் அனுப்ப பார்க்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உண்மையிலே நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், என்னுடைய வயிறு சாட்சி அதற்கு, என்னுடைய கற்பத்திலே குழந்தை இருக்கிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு தண்டனை இருக்கிறது, ஆனால் குழந்தையை பெற்றுவிட்டு வா என்று சொன்னார்கள். எந்த பாதுகாப்பும் கொடுக்கவில்லை. எந்த ஒரு சஹாபியிடம் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை, அனுப்பிவிட்டார்கள். அந்த பெண்மணி குழந்தை பெற்று நிஃபாஸோடு, பிரசவ ருதுவோடு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் குழந்தையை பெற்றுவிட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் மீண்டும் சான்ஸ் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், உன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது, 2 வருடங்கள் நீ பால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி போய் 2 வருடங்கள் பால் கொடுத்து பால்குடி மறக்கடித்து குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து கொண்டு கூட்டி வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை பால்குடி மறந்து விட்டது, என்னுடைய குழந்தை பால்குடி மறந்து விட்டது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஒரு குழியிலே நாட்டி கல்லால் எறிந்து கொலை செய்யுமாறு சொன்னார்கள். இப்படி மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் மதுபானத்தை கொட்டுகிறார்கள், விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் விபச்சாரத்தை விடுகிறார்கள், மார்க்க கடமைகளான தொழுகை போன்ற கடமைகளிலே பெர்ஃபெக்டாக ஈடுபடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் ஜமாஅத்து தொழுகையை நாங்கள் எல்லோரும் பேணி தொழுவோம். எங்களுடைய காலத்தில் ஜமாஅத்து தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்கள் இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், தெளிவாக அறியப்பட்ட முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு தொழுகையிலே நாங்கள் பேணுதலாக இருந்தோம் என்று சொல்கிறார்கள். ஜக்காத் அப்படி கொடுத்தார்கள், ஹஜ் செய்தார்கள், ரமலானிலே நோன்பு நோற்றார்கள், திக்ரு செய்தார்கள், மார்க்க கடமைகளிலே ஈடுபாடு காட்டினார்கள், பெண்கள் ஹிஜாபுடைய சட்டங்களை பேணினார்கள், வீடுகளிலே அஜ்னபி மஹ்ரமி சட்டங்கள் பேணப்பட்டன. அவர்கள் இந்த நிலைக்கு மாறியதற்கு அடிப்படை காரணமே தௌஹீத் தான். இப்போ நம்முடைய பிரச்சனை என்னென்றால், வட்டியை பற்றி பேசுகிறோம், சூதாட்டத்தை பற்றி பேசுகிறோம், தொழுகையை பற்றி பேசுகிறோம், நோன்பை பற்றி பேசுகிறோம், ஆனால் தௌஹீதை பற்றி பேசுவதில்லை. தௌஹீதை பற்றி பேசினால்தான் நல்ல மாற்றங்கள் வரும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால தஅவா வரலாற்றில் அவர்கள் இந்த சட்டங்களை பற்றி பேசியது மதீனாவில் இருந்த 10 வருடங்கள் தான். தொழுகையை பற்றி பேசியது, எப்படி தொழ வேண்டும், இன்றைக்கு நம்முடைய சண்டையெல்லாம் எப்படி தொழுவது என்பதில். இந்த தொழுகையினுடைய முறையை பற்றி அவர்கள் பேசியது மதீனாவுடைய அந்த 10 வருடத்திற்குள் தான். நோன்பை பற்றி பேசியது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்து தான். ஹஜ்ஜை பற்றி பேசியது ஹிஜ்ரி 8க்கு பிறகுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பற்றி பேசியதும் மதீனாவுக்கு வந்த பிறகுதான். ஹிஜாபை பற்றி பேசியது மதீனாவுக்கு வந்த பிறகுதான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்கள் பற்றி பேசியதெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு. அப்போ மக்காவில் என்ன செய்தார்கள்? 13 ஆண்டுகள் அவர்கள் தொழுங்கள் என்று பேசவில்லை, நோன்பு பிடியுங்கள் என்று பேசவில்லை, ஹிஜாப் அணியுங்கள் என்று பேசவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆடை அணியுங்கள் என்று பேசவில்லை. மாறாக மக்காவில் இருந்த 13 வருடங்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது முழுக்க முழுக்க தௌஹீதை என்பதை இந்த சமுதாயம் எப்போது மீண்டும் நினைவுபடுத்த ஆரம்பிக்குமோ அப்போதுதான் இந்த சமுதாயத்தில் தெளிவான மாற்றத்தை நாம் காண முடியும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.